வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிளான ஒரு தக்காளி பருப்பு கடையில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு துவரம் பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம தக்காளி ஒரு 10லேருந்து 20 பல் சின்ன வெங்காயம், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அதோட 1 ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவை, நீங்கள் குழம்பு எப்படி கூட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பருப்பு, தக்காளி, வெங்காயம்லாம் சேர்த்துக்கோங்க. நான் 2 தக்காளி, ஒரு 15 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு பருப்பு வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும், அது வரைக்கும் பருப்பு வேகட்டும். பருப்பு வெந்துருச்சு இல்லையா, இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். மத்தால் கடைஞ்சாலும் கடைஞ்சிக்கோங்க, இல்லை பருப்பு நல்லா வெந்திருக்குன்னா நம்ம கரண்டியால் அப்படியே லைட்டாக மேஷ் பண்ணாக்கா அது மேஷ் பண்ணிடலாம். இப்போ நல்லா பருப்பு மசிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட கொஞ்சமாக புளி கரைசல் நம்ம சேர்க்க போகிறோம். நான் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கிண்டி விட்டுட்டு தாளிப்புக்கு என்னென்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, நான் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறமா நம்ம பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கணும். உங்களுக்கு பூண்டு பருப்போடு வேக வச்சா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது பருப்பு கடையலுக்கு, தக்காளி பருப்பு கடையலுக்கு. அதனால நான் பூண்டை நல்லா தட்டி சேர்த்தா அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் கிள்ளி போட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு அதோடு சேர்த்து தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான சூடில் வச்சு கொஞ்ச நேரம் குழம்பு அப்படியே கொதிக்கட்டும். கொதித்த உடனே லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழையை போட்டுட்டு இறக்கிடலாம். இதை சுட சுட சாப்பாட்டோடு வச்சு மேலே நெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வத்தலோ இல்லைன்னா கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும்.